ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கை கொண்டு இருப்போமானால் தான் எக்கால சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்கும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவைகளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், இவைகள் எல்லாவற்றையும் துல்லியமாய் நாம் அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அறிகிறது மாத்திரமல்ல, அதன்படி நாம் நடக்கும்போது தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். வசனங்களை வாசிக்கும் போது, வசனத்தில் நாம் தியானிக்கும் போது அவைகள் நம்ம எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஆரோக்கியமா இருக்கிறது. அதுவே நமக்கு ஔஷதம் என்பதாகவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் வாசிக்க 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 வசனத்தில் தேறினவர்களாய் நாம் மாறும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தி உறுதியாய் நிலைநிறுத்துகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பகுதியை பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் இதுதான் முதலாவது பகுதியை நாங்கள் பார்க்கிறோம் என்பதை நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற பகுதிகள் எல்லாம் உங்களுக்காக யூடியூப்லயே பதிவிடப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் கவனிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இப்ப தியானித்திருக்கிற வரை எல்லாமே போன பகுதி வரை பதிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா நிகழ்ச்சியை பாருங்க. ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். போன பகுதியில நீங்கள் பார்க்கும் போது மரியாள் எலிசபெத்தை சந்தித்த காரியங்களும் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களும் மரியாள் பாடின பாடலையும் நாம் போன பகுதியில தியானித்தோம். அப்ப இந்த பகுதியில இந்த இடத்துல பார்க்கும் போது மரியாள் எலிசபெத்தோடு கூட 3 மாசம் தங்கியிருந்து அவர்கள் மீண்டுமாய் புறப்பட்டு வந்து விடுகிறார்கள். அதாவது 3 மாசத்துக்கு முன்ன யூதாவின் பகுதிகளில் மலை ஏறினவர்கள் இப்ப மலை இறங்கி அவர்கள் கடந்து வந்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அந்த இடத்துல யோவான் ஸ்தானன் பிறந்ததும் அவருக்கு நடந்த காரியங்களும் தொடர்ச்சியாய் இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து நம் மத்தியில முதலாவது ரெவரண்ட் ஜான் பீட்டர் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். லூக்கா 1:56 நாம கேட்டோம். 3 மாதம் ஆனது, மரியாள் தன் வீட்டுக்கு திரும்பி போனார். இந்த 3 மாதத்திற்குள்ள மரியாளின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபம் அலைக்கு ஆண்டவர் இயேசுவோடு 3 சீஷர்களும் மற்ற 2 பேரும் ஒரு 6 பேர், 6 மாதம் 3 பேர். அது போல ஒரு ஐக்கியம் வரும்போது ஒரு மறுரூப அனுபவம் அங்க வந்தது. வரும் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தின் விதை அங்க போட்டாச்சு. அதுவும் வரும் நாட்களில் நிறைவேறினது. அதே போல 6 மாதம் என்று குறிப்பிடப்பட்ட எலிசபெத்தின் வாழ்க்கைக்கும் 3 மாதம் தங்கியிருந்ததான மரியாளின் வாழ்க்கையிலும் தெய்வீகம் நிறைவேறும்படி அங்க விதை போட்டாச்சு. போட்ட விதை இப்ப வெளிப்பட போகிற சம்பவம் கீழே பார்க்கிறோம். மரியாளுக்கு சொல்லப்பட்ட தூதனின் மூலம் போடப்பட்ட பரலோக விதையாகிய வார்த்தை இப்பொழுது மரியாளுக்குள்ளே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பின்வரும் வசனங்களில் தெளிவாக பார்க்க முடியும். இந்த குறிப்பிடப்பட்ட வேத பகுதியில் ஒன்று மரியாளின் அனுபவம், 2வது தெளிவான விளக்கம் சகரியா, எலிசபெத் அவர் பெற்றெடுக்க போகிற பிள்ளை, 3வது ஒரு கூட்டம் அங்கே வருகிறது, அயலகத்தார் இதை கண்டபோது மனமகிழ்ச்சி. இதற்கிடையிலே தேவனுடைய வார்த்தைகள் பரிபூரணமாய் தேவ சத்தம் கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தவர்களின் வாழ்க்கையில் தெளிவா நிறைவேறுவதை பார்க்க முடியும். தெய்வீக திட்டத்திற்குள் மனுஷிகம் வந்தாலும் எது வந்தாலும் மனுஷ திட்டம் மாற்றப்படும். தேவன் சொன்னதுதான். இப்படி வேதாகமத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு தேவன் சொன்னால் அது அப்படியே நிறைவேறி இருக்கிறது. சாராளுக்கு சொன்ன வார்த்தை 21ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறினது. இங்க சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. என்ன? 57. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். அப்ப சகரியாவுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார், அந்த வயதானவங்களை குறித்த அடுத்து வரக்கூடிய ஆசீர்வாதம்,
ஆனா எலிசபெத் இப்ப அந்த நாள் வந்தபோது அந்த இப்போ 9 மாதம் ஆயிருக்கலாம், 10 மாதமோ 9 மாதமோ. ஏன்னா இப்போ ஒரு 6 மாதம் 6ஆம் மாதம் 3 மாசம், இது 9 6ஆம் மாசம். மாதம்னு சொன்னாங்க. ம், இவங்க 3 மாதம் கழிச்சு வெளியில வந்திருக்காங்க. அப்ப இடையில 9 மாதம் ம், ஆயிருக்கிறது. இப்போ 9 மாதத்துல தான் இப்போ பிள்ளையை பெற்றெடுக்க ம், போகிறார்கள். அந்த நிறைவேறினது. ம். ஒரு என்ன சொல்லியிருக்கு, பிரசவ காலம் நிறைவேறின போது. ம். அரை அரை அரைகுறை மாதம் இல்லை, முன்கூட்டியே அந்த பிரசவ காலம் வருவதற்கு முன்ன சிலர் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, குறை மாதம்னுவாங்க. ம். ஆனா தேவன் என்னைக்குமே குறைவை நிறைவாக்குகிறவர், ஆமா. குறைவை நிறைவாக்குகிறவர். அப்ப அந்த நிறைவான போது ஒரு புத்திரனை ம், பெற்றார். ஆண்டவர் என்ன சொன்னார், தூதன் மூலமா ஒரு பையனை தான் பெற்றெடுக்க போறீங்க, ம், அவன் வந்து அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டாரு, பேரு சொல்லிட்டாரு. ஆனா இங்க புத்திரனை பெற்றெடுத்தால். 58வது வசனம், கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அப்ப இந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அல்லது தேவ வார்த்தை, அதான் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும் போது அது அந்த சத்தத்தை கேட்டவர்களுக்கும், அந்த சத்தத்தை யாரு கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்தாங்க அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி பொங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா அதே நேரத்துல நடந்த தேவன் சொன்ன வார்த்தை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ள அடங்கி கிடப்பதல்ல, அது வெளிப்படுத்தப்படும் போது அநேகருக்கு ஆச்சரியம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தர் என்னோட பேசினார், என்னை நடத்தினார், எங்களை உயர்த்தினார்னு பெற்றுக்கொண்டு உள்ளத்திலே அடக்கி வைத்தால் தங்களுக்கு மட்டும் ஒரு சந்தோஷம் இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அதனால இவங்க அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னைக்குமே அப்படியே மூடி மறைக்கிறதல்ல, அது வெளிப்படையாக மாறக்கூடியது. அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்ப நடந்த பிறகு மற்றவர்களையும் சந்தோஷம். ஏன் மற்றவர்கள் சொந்தக்காரவங்களுக்கு ஆச்சரியம் வருது, கேட்ட ஜனங்கள் பார்க்கிற ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. எதனால்னு சொன்னால் அந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயதான சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை இவங்களுக்கு தெரியாது, அயலகத்தாருக்கு தெரியாது. இவங்க என்ன வயசானவங்க, சாக போற வயசு, ஒரு பையனை பெற்றெடுத்திருக்காங்க. அது ஆண்டவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இது இவங்களுக்கு தெரியும், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செயல். ஆண்டவர் எதையும் செய்ய முடியும் என்று இந்த வயதான தம்பதிக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியல. அவர்களுக்கு எப்பொழுது தெய்வீகம் வெளிப்படுகிறது என்றால் தேவன் செய்கிற கிரியையை கண்ணால் பார்த்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பொறாமைப்பட வாய்ப்பு இல்லை, மற்றவங்க பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் இது முழுக்க முழுக்க கர்த்தரால் உண்டான அற்புதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். 59வது வசனம் பாருங்க, 8ஆம் நாளில் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். இந்த இடத்துல 8வது நாளில் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி. அப்ப இவங்க யாருன்னா சகரியா, எலிசபெத், இவர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள், யூதர்கள். யூதர்கள் வந்து இப்ப இவங்க யூதர்கள் பாருங்க, யூதர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை அப்படியே கடைபிடிப்பாங்க. ஆனா இன்றைக்கு இரட்சகராய் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தெளிவான போதனை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் அதை கை கொள்ள மாட்டாங்க. ஆண்டுடைய போதனை மட்டும் கேட்பாங்க, வேதத்தை வாசிப்போம், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் இதை நாம கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிறது தெரியும், ஆனால் அதை கை கொள்ளுவதில்லை, பல முறை கை கொள்ளுவதில்லை. ஆனா இவங்க கை கொண்டாங்க. எப்படி? இது எப்ப சொல்லப்பட்டது? ஆபிரகாம் காலத்துல சொல்லப்பட்ட முதல் விருத்த சேதனம். இதை வந்து சரீரத்தில் உள்ள மாம்சத்துல செய்யப்படுகிற ஒரு முறை. இதை வந்து உடன்படிக்கையவே கர்த்தர் சொல்லியிருக்காரு, அவருடைய ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய.
இதை யோசித்தா ஏன் ஆண்டவர் இப்படி, அது எதுக்காகன்னு சொன்னா என் பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக. ஒரு அன்றைக்கு உடலில் ஒரு இது, இன்றைக்கு விருத்த சேதனம் என்பது உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், இருதயத்தில். அவன் தான் உண்மையான பிரமாணத்தை ரோமர்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆக இதனால தான் நான் இதுக்கு முன்ன சொன்னேன், ஆண்டவர் வார்த்தையை அவங்க கை கொள்றாங்க. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க தான் இன்னும் அதிகமா கை கொள்ளணும், ஆண்டவருக்காக வாழணும், சொல்லோட நிக்கிறாங்க. நானும் கூட சரி, நாமும் கூட சரி. பல நேரத்துல இதை போதிக்கும் போது கேட்கும் போது அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் இதை செய், இதை செய்யாதே அப்படின்னு சொல்லும் போது செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்யணும். வேண்டாம்ங்கிற காரியத்தை ஆவியானவர் உணர்த்தும் போது விட்டுடணும். அப்போ 17ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் 17ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல தான் இந்த முதல் ஆபிரகாம் குழந்தையே பிறக்கல. அப்போ ஆபிரகாம இதே நிலைமை தான். என்ன நிலைமை? சகரியா, எலிசபெத் இவங்க நிலைமை தான். அன்னைக்கு அந்த ஆபிரகாமுக்கு 75 வயது, அவங்களுக்கு ஒரு 60 வயது, 10 வயசு, அவ்வளவுதான். அந்த ஆமா 75 65 வயதான சூழ்நிலை. அப்ப இதே நிலைதான். அந்த நேரத்துல ஆண்டவர் சொல் பிள்ளைகளே பிறக்கல, அந்த நேரத்துல உனக்கு சந்ததி வரும், இத போல அந்த ஒரு சந்ததி இதை கை கொள்ளணும். என்ன? 8வது நாளில் ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும்னு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார்னு அந்த 17ஆம் அதிகாரத்தில் தெளிவா அந்த வார்த்தையை சொன்னார். ஆனா அந்த வார்த்தையை இவங்க கை கொள்றாங்க. அடுத்து இவங்க ஊழியம் செய்யறவங்க அந்த வார்த்தைய, இவங்களுக்கு அது வந்த பிறகு அது அந்த ஏற்பாடு. இது இந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் தான் புதிய பழைய ஏற்பாடு. ஆனா இன்னும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் புதிய உடன்படிக்கை தொடங்குகிறது. அதுதான் இருதயத்துல விருத்த சேதனம். அது வரைக்கும் இவங்க அந்த பிரமாணத்தின்படி, ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இவர்கள் கை கொள்ள வேண்டும். கவனிங்க, அந்த பழைய ஏற்பாட்டுல கூட யார் பிரமாணத்தை கை கொள்ளல அவங்க அறுப்புண்டு போகிறாங்க. யார் இந்த இப்படிப்பட்ட பிரமாணத்தை, மோசே அதற்கு ஒரு உதாரணம். அவர் கொஞ்சம் விலகி போனார், ஊழியத்து நிமித்தம் போயிட்டாரு. இந்த பிரமாணத்தை கை கொள்ளலன்னு சொல்லும் போது தேவன் மோசேயை கொல்ல பார்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் சிப்போராள், அந்த மோசேயின் மனைவி, அந்த பிரமாணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது கொல்லப்படுவதற்கு ஏற்ற நிலையில இருந்த மோசே அங்க தப்பிக்கப்பட்டார். இல்லைன்னு என்ன அழுத்தமா சொல்றேன்னு சொன்னா, அன்றைக்கும் அவர்கள் பிரமாணத்தை கை கொண்டார்கள், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் வித்தியாசமா ஆண்டவர் வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசி வருகிறார். நாம அவருடைய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அப்ப ஏன் இப்ப ஆண்டவர் நம்மளை கொல்லல அப்படின்னு சொன்னால், இப்படி கீழ்ப்படியாத போறவங்களுக்கு முடிவு காலத்துல தண்டனை இருக்கு. அதனாலதான் இப்ப ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி சொல்லி, ஆண்டவர் என்ன சொல்றாரோ உங்களுக்கு தெரியல, உங்க இஷ்டம் போல இருந்தீங்க, இப்ப நீங்க தெரியும்படி உங்கள் காதுகள் கேட்க அறிந்த ஊழியர்கள் மூலமா ஆவியானவர் துணையோடு உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் இப்பொழுது நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே தூதன் சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னு. என்ன பேர் வைக்கணும்னு யாருக்கு சொன்னா? சகரியா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, சகரியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நீ இத போல பேர். அப்போ அந்த இடத்துல அவர் என்னாச்சு தெரியுமா? அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு சந்தேகப்பட்டதுனால ஏற்பட்ட விஷயம் ஒண்ணு. இப்போ ஊமையா இருக்கிறார், ஊமையா. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அத சந்தோஷமா உள்ளுக்குள்ள அனுபவிக்கிறாரு சகரியா. ஆனா வார்த்தையினால சொல்லி சந்தோஷப்பட வாய்ப்பு இல்லை. இப்ப எந்த நிலைக்கு வந்துச்சு? 8 நாளாச்சு பிள்ளை பிறந்து. 8 நாள் பேரு வைக்கணும், விருத்த சேதனமும் பண்ணணும், பேரு வைக்கணும். அப்ப அந்த நிலையில எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஓகே, இவருக்கு சகரியான்னு பேரு வைக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சகரியான்னு பேரு வச்சிடலாம். ஏன்னா அந்த வம்சத்துல அப்படிதான் ஒரு ஃபேமிலின்னு வரும்போது அந்த குடும்பத்துல யார் பெரியவர் யாரு, பெரிய அந்த பேர் தான் வைப்பாங்க. அதான் அப்படி நிறைவேறி இருக்கு, வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா சகரியாவுக்கு தெரியும், இல்லை, ஆண்டவர் எப்பவுமே சூழ்நிலையை மாற்றுறவர், பாரம்பரியத்தையும் பழைய காரியங்களையும் மாற்றுகிறவர் தான் நம்முடைய தேவன்.
மனுஷன் நினைக்கிறபடி செய்யறதில்ல. அப்போ இவன் என்ன யோசித்தாங்க, ஓகே எதுக்கும் ஒரு அப்பாவை கேட்டுருவோம், அப்பா பேசாதவன அவனால முடியலன்னா கூட உடனே என்ன பண்றாங்க, அவங்க அப்படி பேர் வைக்கலாம்னு யோசித்த உடனே ஆகிக்கிட்டு கேட்கும். எலிசபெத் சொல்றாங்க அவருக்கு யோவான் என்று பெயர் அதான் அதான் அடுத்த வசனம் சொல்றது. அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, பேரு வைக்கலான்னு யோசித்தாங்க. இவங்க இல்ல நீங்க ஏன்னா ஏன் இவங்க உடனே பதில் ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தகப்பன் முன்ன வரல, அவரு பேசாத அப்படியே இருக்கிறாரு. அப்போ அதனால பேசுறவங்க தான் உஷாரா இருக்கிறவங்க தான் முந்திக்குவாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இல்லாதவங்க. அத போல இப்ப இவருக்கு தலைவனா இருந்தாலும் இவர் முந்தி கொள்ள முடியல, ஏன்னா அவருக்கு பேசல, அவர் வாய் அடைக்கப்பட்டிருக்கு. அதான் வாய் உள்ள பிள்ளை பிழைச்சுக்கிடுவாங்க. இப்ப வாய் உள்ள எலிசபெத், கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கிற எலிசபெத் முந்திக்கிட்டாங்க. ஏங்க மனுஷிக வந்துடக்கூடாது, ஏன்னா அங்க இருக்கிறதே ஆவியானுடைய உரையாடல் தான், நடப்பதெல்லாம் ஆவியானுடைய காரியம்தான். அப்ப இவங்க சொல்றாங்க, நீங்க யோசிக்கிறபடியெல்லாம் நான் வைக்க முடியாது. என் கணவனே இருந்தாலும் நான் மனைவி தான், நான் ஒரு பெண்ணு தான். ஆனா என் கணவன் நான் யோவான் தான் நாங்க பேர் வைக்கணும். சரி, இந்த அம்மா சொல்றது இருக்கட்டும் ஒரு புறம், ஏன்னா ஏற்கனவே சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்காங்க அவங்க, அதனால கொஞ்சம் கணவரையும் கேட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப கணவன் எழுதுறாரு, பேசல, சைகை காட்டுறாங்க, என்ன பண்ணுப்பான்னு சொல்லி பலகைய வாங்கினார். அப்ப படிச்சவர் தான் இவரு, பிரமாணத்தெல்லாம் படிச்சவர் தானே. எழுதினார். என்ன எழுதினாரு? யோவான் என்று. அதான் தேவன் சொன்னால், யாருகிட்ட சொன்னாலும், 1000 பேர்கிட்ட சொன்னாலும் அந்த வார்த்தையை மாத்துகிறவே உணர்ந்த ஜனங்களை அழிக்கிற விஷயத்துலதான் மாறிடுவாரு. ஏன்னா அந்த உயிரின் மதிப்பு. மற்றபடி வாக்கு மாறாத தேவன். தூதன் மூலமா சொல்லப்பட்டது, சகரியா கிட்ட சொல்லப்பட்டது. இங்க பெயர் மாற்றம் பண்ணுவதற்குரிய நிலை வந்தபோது அம்மாவும் சொன்னாங்க, ஐயாவும் இப்போ எழுதினார். ஒரு பெரிய ஆச்சரியம் வந்தது. உடனே பாருங்க, வாய் திறக்கப்பட்டது. தேவசித்தம் நிறைவேறின உடனே அவரது வாய் திறக்கப்பட்டது. சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் ஒரு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆனா இந்த ஒண்ணுல பெரிய சந்தேகம் கூட இல்ல, ஒன்னே ஒண்ணு வார்த்தை சொன்னாரு, வயசாயிடுச்சுப்பா, எப்படி எங்களால முடியும். உடனே அவர் வாய் அங்க அடைக்கப்பட்டது, இங்க நாவு. அப்ப என்னன்னா, சில நேரத்துல இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் கட்டப்பட்ட நிலையில இருக்கலாம், தடையா கூட இருக்கலாம். ஆனா தேவ சித்தத்தின்படி போகும்போது ஏற்ற நேரத்துல ஆண்டவர் நமக்காக வழிகளை திறக்க, பூட்டப்பட்டதை திறக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்புறம் இதன் பிறகு பாருங்க, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாரும் அதை குறித்து பேசிக்கொண்டாங்க. கேள்விப்பட்டவங்க எல்லாரும். இன்னொன்னு, கட்டு அவிழ்க்கப்பட்ட பின்பு சகரியா ஒரு காரியத்தை செய்தார். அந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவது என்ன? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரித்து பேசினார். கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு நன்றி சொன்னார் என்பதாக. பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையும் அந்த 8 நாள் இருக்கிற பிள்ளையோடு கூட, அந்த பிள்ளை எப்படி இருக்க போதோ தெரியல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்பொழுது என்னது, கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க, கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தால் என்ன நடக்கும்? இந்த யோவான் மூலமா என்னென்ன பண்ணாருங்கிறத, கர்த்தர் கூட இருந்தா என்னென்ன நடக்குங்கிறத பின்வரும் வாக்கியங்களில் பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்று, மரியாள் கடந்து போன பிறகு அந்த முழு நேரம் எலிசபெத்துக்கு முடிந்தவுடன் 9 மாதங்கள், 6 மாதம் 3 மாதம் முடிந்த பிறகு யோவான் ஸ்நானகன் பிறக்கிறார். பிறந்த பிறகு 8ஆம் நாள் வருகிறது. 8ஆம் நாளிலே அவருக்கு பெயர் வைக்க முடியாது அழைத்து கொண்டு போகிறார்கள். என் ஆசாரியத்தின் முறைமையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். மோசேக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். கொண்டு போகிறார்கள். அங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு பேரை சஜஸ்ட் பண்றாங்க. ஆனா உடனே எலிசபெத் முந்திக் கொண்டு அவங்களுக்கு ஏற்கனவே அறிவித்ததை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு சகைரா கிட்ட கேட்கறாங்க. அவர் பேச முடியாத தன்மை, ஆனா ஏற்கனவே அவர் தேவதூதனோட கூட பேச தர்க்கம் பண்ணும்போது அவர் வாய் அடைக்கப்பட்டது. ஆனா இப்போ அவர் பேச முடியாத தன்மை. 9 மாத காலம் அவர் பேசாது இருந்தார். 9 months அவர் பேசாது இருந்த அந்த காலகட்டாயத்தை குறிக்கும் போது இங்க பார்க்க முடிகிறது.
அப்போ அந்த செய்தி வந்த போது அவர் வாய் அடிக்கப்பட்டது. இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சைகையில கேட்குறாங்க. அவர் உடனே எழுதி காண்பிக்கிறார். யோவான் என்ற சொன்ன பரலோக திட்டத்தோடு கூட இணைந்து கொண்ட உடனே, அந்த ரதத்தோடு கூட இணைந்து கொண்ட உடனே கட்டப்பட்ட நிலை அவருக்கு விடுவிக்கப்படுகிறது. அவர் கர்த்தரை துதித்தார். அதுக்கு பிறகு பயம் யூதாவின் முழுவதும் வந்தது. அந்த மலைப்பகுதியில முழுமையாய் தேவ பயம் வந்தது. அதோடு கூட இது என்ன பிள்ளையோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அதே நேரத்தில் கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்தது என்பதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 67ஆம் வசனத்திலிருந்து 80ஆம் வசனம் வர சகேரியாவின் தீர்க்க தரிசனம் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன என்பதை நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக்கை அவர்கள் விளக்கப் போகிறார்கள். தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 67வது வசனம். எலிசபெத் தேவனை மகிமைப்படுத்தினால், மரியாள் தேவனை மகிமைப்படுத்தினால், இப்பொழுது சகரியா தேவனை மகிமைப்படுத்தி அவனும் பாடலாக பாடுகிறான். இவ்வளவு நாட்கள் 9 மாதம் அவனுடைய வாய் கட்டப்பட்டிருந்தது. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டது, அவனும் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பெயர் இடுகிற வரைக்கும் அவன் ஊமையாக போனான். காரணம், விசுவாசியாம போனதுனால அது அவனுக்கு ஒரு அடையாளமாக காணப்பட்டது. பிள்ளை பெறுகிற வரைக்கும் நீ பேசாத இருப்பாய் அப்படின்னு சொன்னது. அது அப்படியானது. பேரு வச்சு அது 8வது நாளிலே கர்த்தர் இவனை தொட்டார், இவனுடைய நாவு திறக்கப்பட்டது, கட்டவிழ்க்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். கட்டவிழ்க்கப்பட்ட உடனே சொந்த பேச்ச பேசல, அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை பேசுறார். ஏன்னா இது பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படாத ஒரு காலம். ஆமா, குறிப்பிட்டவர்கள் மேலதான் அவர் நிழலிட்டார், இல்லை இறங்கினார், அவர்கள் பேசினார்கள். அப்படிப்பட்ட காலம். அந்த இடத்துல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லும் போது எலிசபெத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். இப்ப இவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றின இவர் பரிசுத்த ஆவியினால் கட்டவிழ்க்கப்பட்ட உடனே பரிசுத்தால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமா பேசுறாரு. அதுல இதுல நமக்கும் ஒரு செய்தி இருக்குல்ல. ஆமா, தேவ திட்டத்தோட இணைந்து போகும்போது கண்டிப்பா. இப்ப பாருங்க, இதுல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியை குறித்து மத்தேயு மார்க்கு 2 புஸ்தகத்துல எழுதினதை போலவே இந்த லூக்காவின் புஸ்தகத்திலேயும் சரிக்கு சமானமாக தேவனுடைய ஆவியானுடைய தூண்டுதலும் எதிர்காலத்தை குறித்த சத்தியங்களும் இதுல அமைந்திருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். இப்ப இவன் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஒரு தீர்க்க தரிசனமாக பேசுறார். தீர்க்க தரிசனம் அப்படின் போது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆண்டவர் பார்வோனோடு பேசுறான். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? வேண்டுதல் செய்வது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? எபிரேய மொழியில என்ன சொல்றதுன்னா, உற்சாகப்படுத்த தூண்டப்படுகிற வார்த்தைகளை பேசுகிறது. தட்டி எழுப்பி உன்னால முடியும், உன்னால ஆகும், நீ போ, கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தி பேசுகிறது. பரிசுத்த ஆவி இறங்கின உடனே இந்த சகரியா இவ்விதமாக அவன் பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். என்னாகமத்துல கூட ஆண்டவர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேரின் மேலும், மோசே மேலிருந்த ஆவிய 70 பேர் மேல் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து இறங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்லி பின்பு ஓய்ந்திருந்தார்களாம். நீ ஒண்டி நீ இதை செய்யாதப்பா, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடு அப்படின்னு பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டா தான் தீர்க்க தரிசனம் வரும். இப்ப மாம்சத்துல அநேக காரியங்கள் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அத்த மழுப்புறதுக்கு அநேக காரியங்கள் பொய்ய இதை அதை மிக்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் சொன்னேன், சிலது ஆண்டவர் சொல்லு செய்வாரு, சிலது நிதானமா செய்வாருன்றவாங்க. ஆவியானவர் பரிசுத்தாவி நிரப்பினால் நிச்சயமாக அவர் பேசுகிறது சத்தியமாக இருக்கும். சகரியா அப்படிதான் ஆனான். அப்ப இங்க பார்க்கும் பொழுது ஆவியினாலே நிரப்பப்பட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்ப ஆவியில நிரம்பி மகிமைப்படுத்துகிற எலிசபெத் பாருங்க, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மரியாள் தேவனுக்கே புகழ்ச்சி உண்டாவதாக என்றால், இப்போ உண்மையான மகிழ்ச்சி, அந்த புகழ்ச்சி யாருக்கு நம்ம கொடுக்கணும்னா தேவனுக்கு தான் கொடுக்க வேண்டும். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கை நின்று உங்களை விடுதலை ஆக்கப்பட்டு
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமா. ஊழியம் செய்யறவங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, இதுல 2 வார்த்தை பரிசுத்தாவினால சொல்லப்படுது பாருங்க. ம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய ம். கட்டளையிடுவேன். அப்ப ஊழியம் எப்படி செய்யணும்? ம். பயத்தோடு நீதியோடு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு இந்த யோவான் ஸ்நானகன் அப்படித்தான் செஞ்சான். ஆமா. பயத்தோடு, தேவனுக்கு மனுஷனுக்கு பயப்படல, தைரியமா பேசினான். ம். அதான் ஆகினால்தான் அவனுடைய தலை சிறை சேதம் பண்ணப்பட்டது. ஆண்டவருக்கு பயந்து நீதியோடு கூட ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரணம் சகரியா மூலியமாக பரிசுத்தாவினால பேசப்பட்ட வார்த்தைகள். தேவனுக்கு பயம் இல்லாம நம்ம ஊழியம் செய்ய முடியாது. பயத்தோடு, பரிசுத்தத்தோடு, நீதியோடு நாம் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை கிட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கள் நின்று நம்மை பகைஞருடைய எல்லாருடைய கைக்கும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். அப்போ ரட்சண்ய கொம்பு, ரட்சிக்கிற ஒரு ரட்சண்ய கொம்பு. அப்ப இயேசு ஆபிரகாம், இவன் சகே வீட்டுக்கு போய் சொன்னா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொன்னார் இயேசு. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றான், அவராலே அன்று வேறொரு ரட்சிப்பு இல்ல, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே எங்க மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளை. இது சகரியா சொன்னாரு. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகளை, ரட்சிப்பை தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் கனெக்ட் பண்றார். ரோமர்ல கூட 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படித்தான் சொல்லுது, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. யாருக்கு ரட்சிப்பு? விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு. அப்போ நாம் ரட்சிக்கப்படும்படி தம்முடைய தாசனாகி தாவீதின் வம்சத்திலே ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். சகரியா தன்னுடைய பிள்ளையாக யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இவர் சொல்ல, பரிசுத்தாவியானவர் சொல்றாரு. பேசாதிருந்த அப்பா இப்ப பேசுறாரு. அதுவும் முதல் முறையா வாய் திறக்கும் போது ஆவியானவர். அதாவது ஒரு ஆசாரியன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அதுதான். ஆனா மீதி ஆசாரியர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்ததா சொல்லப்படல. அவங்க தேவனுடைய ஆராதனைக்கு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின உடனே தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. தன்னுடைய ஆண்டவர் தனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைய குறித்தே சொல்றாரு. ஆசாரிய ஊழியம் வேற, ஆமா, தீர்க்க தரிசன ஊழியம் வேற. அது நாம வகையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவரு அந்த ஊழிய அனுபவத்துக்குள்ள வராரு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யோவான் உடைய காரியங்கள், அதனால்தான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா 1 to 6 வசனம் வரைக்கும், அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்திரத்துல வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இவர் சொன்னார் இல்லையா, இவன் வழியை ஆயத்தப்படுத்துவார். 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாயிற்று என்று ஏசாயா தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டவைகள் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறைகளிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்ப சகரியாவினாலே ஏசாயா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் நிறைவேறுதலாக இங்க நடக்கிறது. தன்னுடைய குமாரனை குறித்ததான ஊழியம் என்ன என்பதை சகரியா மூலியமா பரிசுத்தாவி பேசுறது. அங்க சொன்ன சகரியா தீர்க்க தரிசனம், இந்த சகரியா ஆசாரியன் மூலியமா ஒரு தீர்க்க தரிசனம். ஆமா, யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுகிறது. இந்த இவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, குழந்தை 8 நாள். ஆனா நேரடியா என்ன சொல்றாரு, நீயோ பாலகனே. இவரு வரவே இல்லை. இவர் சொல்ற தீர்க்கதரிசன வார்த்தை இவருக்கு புரியாதுன்னா
பேசுறது மனுஷிகமா பேசலங்க, அதான் ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் வார்த்தை போடுறாரு. ஆனா குழந்தை, ம் இவரு குழந்தை, ஆமா. ஆனா பின்னாட்கள் இது அப்படியே நிறைவேறு. நிறைவேறுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதுதான் பாருங்க, நீயோ பாலகனே உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். யோவான் ஸ்நானகனை குறித்து, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவினாலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். அப்போ கிறிஸ்துவுக்கு ரட்சகருக்கு வழியை ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்ட, சில நேரத்துல அவங்ககிட்ட கேட்க, நீ யாரு? இயேசு கிட்ட வந்து கேட்கும்போது, நீ வழியை ஆயத்தப்படுத்த வரும்பொழுது ஊழியத்துல பார்க்கும்போது இவர் யோவான் ஸ்நானகனா, இல்ல எலியா தீர்க்கதரிசியா, இல்ல யாரு அப்படின்னு. ஆனா தேவனுடைய திட்டம் பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தப்படுத்தவும் ரட்சிப்பை கூறவும் அநேகரை பாவ மன்னிப்புக்குள்ளாக நடத்தவும் இந்த பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனம் சகரியாவுக்கே கர்த்தர் கொடுத்து 8வது நாள்ல பேசினுக்கிறாரு பாஸ்டர். அப்போ இந்த காரியத்தை குறித்து ஏறக்குறைய இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்ன மல்கியா தீர்க்கதரிசியும் பேசுறாரு. அவரும் இந்த வழி ஆயத்தம் பண்ண ஒருவர் வருவார் என்பதை குறித்து, யோவானை குறித்து மல்கையாவும் தன் தீர்க்கதரிசனம் 700 வருஷத்துக்கு முன்ன ஏசாயா 40வது அதிகாரத்துல. ஆமா, அதுதான் அதுக்கு முன்ன சொல்லப்பட்டு உறுதி பண்ணப்பட்டு 400 வருஷத்துக்கு அப்புறமா பிறந்த பிறகு இவரு 8 நாளைக்கு பிறகு இவர் பேசுறாரு. ஆமா, இப்போ பாருங்க, 30 வயது வரைக்கும் யோவான் சாதாரண மனிதர்களை போல அவன் வாழாம அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா வனாந்திரத்துல இருக்கிறான். என்ன எப்படி இருக்கிறான் அந்த யோவான்? ஒட்டகமயிர் உடை தரித்து அவன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் வெட்டுக்கிளின்னா நம்ம நினைச்சுக்கிற மாதிரி வெட்டுக்கிளியை பிடிச்சி சாப்பிடலாம. வெட்டுக்கிளின்றது வந்து ஒரு பழம். கெச்சமன தோட்டத்துல அந்த மரம் இருக்குது. அந்த மரம் பார்த்தா அத்திப்பழத்தை போல அது மரம் இருக்குது. நான் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது போட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க சொல்ற வெட்டுக்கிளின்னா நம்ம வனாந்திரத்துல வெட்டுக்கிளியை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் ஒரு காட்டுத்தேன், அது இல்ல, பழம். மரத்துல விளைகிற அந்த பழத்தை சாப்பிட்டு காட்டுத்தேனை குடிச்சிட்டு வந்து வாழ்ந்துக்கிறான். அப்போ 30 வயசு வரைக்கும் ஆண்டவர் அவனை மறைச்சு வச்சிருந்தாரு. அவனை மறைத்து ஒழித்து, வசனம் சொல்லுகிறது நேரம் வர வரைக்கும் அவனை மறைச்சு வைக்கிறாரு. இப்போ அதுதான் வசனம் சொல்லுது, மறைத்து ஒழித்து அப்புறம் தான் உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து 30 வருஷம் வீட்லயே இருந்தாரு, இவரு காட்டுல இருந்தாரு. இப்போ இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு குறித்து, ஸ்திரீனிடத்துல பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், யோவானை விட அவன பெருசு இல்ல, ஆனா பரலோக ராஜ்யத்துல யார் தன்னை தாழ்த்துக்கிறான்னு சிறியவனா இருக்கிறோம்னா அவனை விட பெரியவனா இருப்பான். அப்போ கிறிஸ்துவுக்கு முன்பாக 6 மாதம் முன்பா வந்த ஒளிந்து ஆண்டவர் உயர்த்தி ஏற்ற நேரத்துல வந்து அவன் பிரசங்கம் பண்றான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எந்த காரியத்துல அவன் முந்திக் கொள்ளல. ஆமா, அவர் வந்து ஒருவேளை வந்து எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவரா இருந்தாலும் எந்த விதமான உலக பிரகாரமான காரியத்தில் ஈடுபடுத்தாம வனாந்தரத்தில் போய் தான் நேரம் வருகிற வரை காத்திருந்து உருவாக்கப்பட்டவர். அதுதாங்க பாருங்க. அப்போ அப்படி என்னதான் அவனுக்கு ப்ராஃபட்டிக்கல் இருந்தாலும் பெரியவரா இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்ட இருந்தாலும் இவன் வந்து தனக்குள்ள தாழ்மையா முன்ன அவன் வெளிப்படுவதில்லை. ஆவியில பலசாலியா இருந்தாலும் அவன் என்ன பண்ணான்னா தன்னை தாழ்மையா காமிச்சானா. சொல்லும் பொழுது பிரசங்கம் பண்ணும்போது யோவான் சொன்ன, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவரு எனக்கு தம்பின்னு கூட சொல்ல, என் மச்சானுன்னு சொல்ல, அவர் பெரியவர், அவர் பாதரட்சின் வார கட்டுறது கூட நான் பாத்துறேன். நல்ல அப்ப எப்படி ஒரு தாழ்மை இருக்குது பாருங்க. அதாவது எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். இப்ப வந்து 30 வருஷம் என்ன பண்ணிருந்தாரு இவரு? பலன் அடைஞ்சிருந்தாரு. ஏன்னா நீ போய் நிக்கணும், ராஜாக்கு முன்பாக நிக்கணும், மனுஷருக்கு முன்பாக நிக்கணும்னு சொல்லி கர்த்தர் அவனை பலப்படுத்துற. எதுனா உள்ளான மனுஷன், இன்னர் மேன். அப்ப
அப்போ நமக்கு மாம்ச பலன் ஒன்னத்துக்கு உதவாது. உள்ளான மனுஷனை பலன் அடைய முடியா ஆண்டவரோடு கூட அவன் வாழ்ந்தான். குறிப்பிட்ட காலத்துல கர்த்தர் அவனை வெளிரங்கமா வச்சாரு. அப்போ என்ன ஒரு தேவனுடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். 400 ஆண்டு கால இடைவெளிக்கு பிற்பாடு யோவான் சானுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் உலக சரித்திரத்தை ஒரு குலுக்குச்சுங்க. ஒரு ரட்சகரை குறித்து வழி ஆயத்தப்படுறதுக்கு 6 மாசம் முன்ன ஒருத்தர், பின்னாடியே இன்னொருத்தர் வர்றாரு. விடியல் இருள், 400 வருஷம் இருள். ஆமா, இப்ப இவர் வந்த உடனே அதை உடைக்க பாக்குறாரு. ஆமா, விடிய போகிறது. அதான் வசனம் சொல்றேன்ல, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அப்போ வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இவ்விரண்டு இறைத்திலிருந்து உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். இந்த அருணோதயம் விடியல் எங்க இருந்து வந்தது? மேல இருந்து வந்தது. தேவனுடைய தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட சகரியாவுக்கும் அதே போல மரியாளுக்கும் இந்த 2 பிள்ளைகள் அருணோதயமாக, உலகத்திற்கு விடியலாக, நட்சத்திரமாக, வெளிச்சமாக. அந்த வசனம் ரொம்ப பிடிச்ச வசனம் 78ல, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும். 400 ஆண்டுகள் அதுதான் இருந்துச்சு டார்க்னஸ். வெளிச்சமாக ரட்சகரை பாதையை காட்டும்படியாக பிரசங்கிக்கும்படியாக அனுப்பப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியானவர் மிக திட்டமாய் பிளான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் சில பிளான் எல்லாம் போட்டு அதை நிறைவேற்றுறது ரொம்ப இதுவா இருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகள் அழகா நிறைவேறி இன்னைக்கு இந்த உலகத்துல இருள் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 2ஆம் அதிகாரத்துல நம்ம வந்தா இது இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும். அப்ப இருளில் இருக்கிறவர்கள் மிக பெரிய வெளிச்சம் அருணோதயம் அவர்களை சந்திச்சது. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சகரியாவுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைய காரியத்தை தொடர்ந்து இந்த வசனங்களில் பேசிக் கொண்டே இருக்கலாம். ரொம்ப தெளிவாய் அநேக காரியங்களை இந்த இடத்துல அவர்கள் வெளிப்படுத்துகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இவர் குறிக்கப்பட்ட நாள் வரை வனாந்தரத்திலே இருந்து பலப்பட்டு 6 மாதத்துக்கு முன்னே வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே இவர் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். 3.5 வருஷ காலம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை நிறைவேற்றினார். இவர் எவ்வளவு நாள் ஊழியம் செய்தார் என்பதை 6 மாதம் தான். 6 மாதம் தான் எரிந்து பிரகாசிக்கிற 6 மாதம் தான் யோவான் ஸ்நானின் ஊழியம். இவரது 3.5 வருஷம், அவருடைய ஊழியம் 6 மாசம் தான். 6 மாசம் தான். அப்போ அந்த அளவுக்கு மாத்திரமே. அதனால்தான் வர வேண்டியவர் நீர்தானா, வேறு ஒருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா என்பதையும் யோவான் கேட்க போகிற காரியங்கள் எல்லாம் நடுவில் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே அவைகள் எல்லாம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் தியானித்திருக்கிறோம். அவர் வேற எந்த நோக்கத்தோட உலகத்தில் வாழல. ஒரே ஒரு நோக்கம், பரலோக சித்தத்தை நிறைவேற்ற முடியும். எனவே தேவனோடு இணைந்து வாழ்வதற்கு உங்கள் அர்ப்பணியுங்கள், பலப்படுங்கள். உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப மீதியான அடுத்த பகுதி 2ஆம் அதிகாரம் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தும், அதுக்கப்புறமா உன்னதத்தில் உண்டான மகிழ்ச்சியை குறித்தும், தொடர்ச்சியா இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவங்களை குறித்தும் அடுத்த பகுதியில நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வசனத்தை தியானியுங்கள். தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்களை இதவைகளே நமக்கு படிக்க பழைய ஏற்பாட்டு சம்பந்தப்பட்டோம், பாடல்கள் சம்பந்தப்பட்டோம், சரித்திர புஸ்தகங்கள் சம்பந்தப்பட்டோம், புதிய ஏற்பாட்டு காலங்களில் நிறைவேறின காரியங்களை குறித்தும் ஏராளமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வசனத்தில் உறுதிப்படுங்கள், சுவிசேஷத்துக்கு செவி கொடுங்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.